வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு. முதல் முறையாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை தாண்டியது. %22 வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்வது தொடர்பாக மத்திய குழு இன்று முதல் ஆய்வு. பிற்பகலில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆய்வை தொடங்குகின்றனர். அரிசி விலை கிலோவுக்கு 10 ரூபாய் வரை குறைவு. கர்நாடகா, ஆந்திராவிலிருந்து வரத்து அதிகரிப்பு. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் இபிஎஸ்ஸின் எண்ணமா என்றும் கேள்வி. மத்திய அரசின் ஓர வஞ்சனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை முன்னேற்றி வருவதாக முதலமைச்சர் விளக்கம். மகளிர் உதவித்தொகை தருவது வெட்டிச் செலவா என்றும் இபிஎஸ்ஸுக்கு கேள்வி. பெரியாரை அவதூறாக பேசிய சீமானின் வீட்டை முற்றுகையிட முயற்சி. பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது. சீமான் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்க முடியாது. கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பெங்களூருவில் பேருந்துக்கு காத்திருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை. இருவரை கைது செய்து காவலர்கள் விசாரணை. திருவண்ணாமலை தீபமலை மீது ஆபத்தான நிலையில் உள்ள 40 டன் பாறையை உடைக்கும் பணி தொடக்கம். ஏற்கனவே மண் சரிவு ஏற்பட்டதால் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடனடியாக சம்பளமும் தொடர்ந்து பணிகளும் வழங்க அரசுக்கு வலியுறுத்தல். ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட 979 யுபிஎஸ்சி குடிமை பணிகளுக்கான தேர்வு அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்வாணையம் அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்பு. கர்நாடகாவைச் சேர்ந்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட விவகாரத்தில் அதிகாரி மணீஷ் மாற்றம். புதுச்சேரியில் 50 அடி ஆழ கடலில் நடந்த திருமணம். காதலியை வித்தியாசமான முறையில் மணம் முடித்த காதலன். சென்னை, கோவை உள்ளிட்ட நகரங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர் சங்கமான CITU போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். போராட்டத்தை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து சென்னை மாம்பாக்கத்தில் மதுபான கூடத்தில் ஊழியர்களுக்கு அரிவாள் வெட்டு. குடித்துவிட்டு ரவுடிகள் வெட்டிய பதற வைக்கும் காட்சி. சென்னையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக திமுக MP கதிரானந்த் ஆஜர். கடந்த 3ஆம் தேதி சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், ரொக்கம் தொடர்பாக விளக்கம் என தகவல்.
இந்திய பணியாளர்கள் அதிகம் பயன்படுத்தும் H-1B விசா நிறுத்தப்படாது. திறமையானவர்களை அமெரிக்கா வரவேற்பதாகவும் அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் விலை வரலாற்றிலேயே இல்லாத உச்சமாக ஒரு சவரன் 60,000 ரூபாயை கடந்து விற்பனையாகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 75 ரூபாய் உயர்ந்து 7,525 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கம் 600 ரூபாய் உயர்ந்து 60,200 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டுள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 104 ரூபாயாக தொடர்கிறது. கட்டி வெள்ளி விலை 1 கிலோ 1,04,000 ரூபாயாக உள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை கடந்த 1920ஆம் ஆண்டு ஒரு சவரன் வெறும் 21 ரூபாயாக இருந்தது. 1000 ரூபாய் என்ற மைல்கல்லை தங்கம் விலை எட்டவே 60 ஆண்டுகள் எடுத்தது. 2009ஆம் ஆண்டுதான் தங்கம் முதல் முறையாக 10,000 ரூபாயை எட்டியது. அடுத்த 7 ஆண்டுகளில், அதாவது 2016ஆம் ஆண்டுதான் தங்கம் விலை 20,000 ரூபாயை தொட்டது. இதேபோன்று தங்கம் விலை 30,000 ரூபாயை கடந்த 2020ஆம் ஆண்டு எட்டியது. 40,000 என்ற மைல்கல் 2022ஆம் ஆண்டு எட்டப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளில், அதாவது கடந்த ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி முதல் முறையாக 50,000ஐ தொட்டது. அடுத்த ஓராண்டுக்குள் தங்கம் விலை 60,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டது. தமிழ்நாட்டை பற்றாக்குறை மாநிலமாக மாற்றியது அதிமுக அரசுதான் என குற்றம் சாட்டிய முதலமைச்சர், தமிழ்நாடு திவாலாக வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் எண்ணமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கள ஆய்வு பயணமாக சிவகங்கை சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு கலைக்கல்லூரியில் 12,304 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் பல்வேறு புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய அவர், திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வாய்க்கு வந்தபடி பேசுவதாக குற்றம் சாட்டினார். அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பார்க்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பேசுகிற எதிர்க்கட்சி தலைவரோட ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்தில் உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல. அரசின் எந்த திட்டங்களை எடப்பாடி பழனிசாமி வெட்டி செலவு என்று கூறுகிறார் என்று கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், அவர் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு என்று விமர்சித்தார். ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா, தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்று சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவா. வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை தேடிக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குது என்று சொல்லி காலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். மத்திய அரசு திட்டத்திற்கும் மாநில அரசு நிதிதான் செலவிடப்படுவதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தார். அப்போது அரசின் திட்டங்களால் அடையும் பயன்கள் குறித்து மாணவிகள் முதலமைச்சரிடம் கூறியதை தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார்.
திட்டம் கொண்டு வந்து எங்களோட காலேஜ் ஃபீஸ் ஏதோ எங்களுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். அதெல்லாம் இங்கே வந்து எங்களுக்காக ரொம்ப நிறைய பண்ணுறீங்க. நான்கு திட்டம் மூலமாக தெரிஞ்சுக்காத ஸ்கில்ஸ் எல்லாம் நாங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிறோம் சார். மசோதால இருந்து நாங்க ரொம்ப பெருமையும் பாதுகாப்பும் ஃபீல் பண்றோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இனிமே நாங்க வெளியே சென்னை நீலாங்கரையில் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்று உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்திய பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் போராட்டம் அறிவித்திருந்தனர். இதனையொட்டி நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டிற்கு அருகே 200க்கும் மேற்பட்ட போலீசார் கிழக்கு கடற்கரை சாலையில் இரும்பு தடுப்பு வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மே 17 இயக்கம் உள்ளிட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். சீமானுக்கு எதிராக பதாகைகளுடன் முழக்கமிட்டு சென்ற அவர்களை சுமார் 2 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பாலவாக்கத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். அப்போது சீமானின் உருவ பொம்மையை எரித்தும் அவரது படத்தை வைத்து சாலையில் அமர்ந்து ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கு. ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி உட்பட போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பெரியாரின் பெருமைகளை இளம் தலைமுறையினர் தேடி தேடி படிக்க ஒரு வகையில் சீமான் வழி செய்திருப்பதாகவும் அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இது இறுதி காலம். சீமானுக்கு ஒன்றே ஒரு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த 140 வருஷம் ஆச்சு பெரியாருக்கு வயசு, இறந்து 45 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த தமிழ் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு யார் அந்த பெரியார் என்று தேடி தேடி பெரியார் கருத்தை இப்போது தேடி படித்து அவருக்கு பெரியாருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இப்போது கடந்த காலங்களில் செய்த வேலையை இப்போது சீமான் செய்திருக்கிறார்.